கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இப்போது எண்ணாகமம் புத்தகம் 30வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். பொருத்தனையை குறித்து கர்த்தர் கட்டளையிட்டதை மோசே இஸ்ரவேல் புத்திரருடைய யாரை நோக்கி கூறினான்? கோத்திரங்களின் தலைவரை. பொருத்தனை பண்ணி கொண்டவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட எதின்படியெல்லாம் செய்ய கடவன். வாக்கின்படியெல்லாம். ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு எதை நிபந்தனைக்குட்படுத்திக் கொள்கிறான்? தன் ஆத்துமாவை. தன் தகப்பன் வீட்டில் இருக்கிற ஒரு பெண் பிள்ளை எப்போது கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணுகிறாள்? தன் சிறு வயதில். தன் தகப்பன் வீட்டில் இருக்கிற ஒரு பெண் பிள்ளை செய்த எல்லா பொருத்தனைகளை தகப்பன் கேட்டும் அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருப்பானானால் எது நிறைவேற வேண்டும்? அவள் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்திக் கொண்ட நிபந்தனை. தன் தகப்பன் வீட்டில் இருக்கிற ஒரு பெண் பிள்ளை செய்த எல்லா பொருத்தனைகளை தகப்பன் கேட்கிற நாளில் வேண்டாம் என்று தடுத்தால் யார் அதை அவளுக்கு மன்னிப்பார்? கர்த்தர். ஒரு பெண் பிள்ளை எவைகளை திறந்து தன் ஆத்மாவை நிபந்தனைக்குட்படுத்திக் கொள்கிறாள்? தன் உதடுகளை. ஒரு பெண் பிள்ளை தன் உதடுகளை திறந்து தன் ஆத்மாவை நிபந்தனைக்குட்படுத்திக் கொள்ளும் போது அவளுடைய புருஷன் கேட்டும் அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருப்பானானால் எது நிறைவேற வேண்டும்? தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்தின நிபந்தனை. ஒரு பெண் பிள்ளை செய்த எல்லா பொருத்தனைகளை அவளுடைய புருஷன் கேட்கிற நாளில் வேண்டாம் என்று தடுத்தால் யார் அதை அவளுக்கு மன்னிப்பார்? கர்த்தர். யாரெல்லாம் தன் புருஷனுடைய வீட்டில் தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்திக் கொண்டால் அந்த நிபந்தனை நிறைவேற வேண்டும்? ஒரு விதவை, தள்ளப்பட்டு போன ஒரு ஸ்திரீ. எந்த ஆணையும் எதற்காக செய்யப்படுகிறது? ஆத்துமாவை தாழ்மைப்படுத்தும்படி. எந்த பொருத்தனையும் ஆத்துமாவை தாழ்மைப்படுத்தும்படி செய்யப்பட்ட எந்த ஆணையும் யார் ஸ்திரப்படுத்தவும் செல்லாதபடி பண்ணவும் கூடும்? ஸ்திரீயினுடைய புருஷன். ஸ்திரீயினுடைய புருஷன் ஒன்றும் சொல்லாதிருந்தான் ஆகில் அவளுடைய எல்லா பொருத்தனைகளையும் அவள் பேரில் இருக்கிற அவளுடைய எல்லா நிபந்தனைகளையும் அவன் என்ன செய்கிறான்? ஸ்திரப்படுத்துகிறான். புருஷன் ஒன்றும் சொல்லாதிருந்தால் எவைகளையெல்லாம் ஸ்திரீக்கு ஸ்திரப்படுத்துகிறான்?
எல்லா பொருத்தனைகளையும், அவள் பேரில் இருக்கிற எல்லா நிபந்தனைகளையும். எதனால் புருஷன் எல்லா பொருத்தனைகளையும், ஸ்திரீயின் பேரில் இருக்கிற எல்லா நிபந்தனைகளையும் ஸ்திரப்படுத்துகிறான்? அதை கேட்ட நாளிலே அவளுக்கு ஒன்றும் சொல்லாமற் போனதினால். புருஷன் பொருத்தனைகளை கேட்ட பின்பு செல்லாதபடி பண்ணினால் எதை சுமப்பான்? ஸ்திரீயினுடைய அக்கிரமத்தை. ஸ்திரீயினுடைய அக்கிரமத்தை சுமப்பவன் யார்? ஸ்திரீயினுடைய புருஷன். பொருத்தனைகளை குறித்து கர்த்தர் மோசேக்கு என்ன விதித்தார்? கட்டளைகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. நீங்கள் வேதத்தையும் எடுத்து வாசித்து இந்த கேள்விகளுக்கு பதில்கள் தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பாராக. ஆமேன்.